இப்போ நம்ம எது குட்டி பார்க்க போறோம்னா, இப்போ எல்லா வீட்லயும் என்ன போல குட்டி பசங்க, இன்னும் குட்டி பாப்பா, பெரிய அண்ணா, அக்கா எல்லாரும் இருப்பால. நம்ம எப்படி வாழணும்னு கத்தர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா சொல்லியா, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படிகள், இது நியாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் எப்படி வாழ்றோம், பிள்ளைங்களா இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அதே போல பேரண்ட்ஸ், அம்மா அப்பாலாம் இருக்கிறோம் இல்லையா, ஆயா தாத்தா இருக்கிறவங்க வீட்டுல நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தரோட வார்த்தைய, அவருடைய சக்திகளை எப்படி வாழணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க குழந்தைக்கு, பிள்ளைகளுக்கு, வாலிபருக்கு சொல்லி தரணும். நாம அப்படி சொல்லி தருவதா இருக்கிறோமா, இல்ல எப்படியாவது போகட்டும் நம்ம ஜெபப்படுவோம் கர்த்தர் பார்த்துக்காரு அப்படின்ட்டு தப்பான கணக்கு பண்ணிடுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் அவருடைய வசனத்துல யார் யார் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி காத்துக்கொள்ளணும் எழுதி கொடுத்துக்கிறாரு. அப்போ அதன்படி நம்ம செய்யலனா வெறும் ஜெபம் பண்ணின்னு கர்த்தர் மாத்துவார்னு நம்பி இருந்தோம்னா ஏமாந்து போயிடுவோம். அதனால அவருடைய வார்த்தையை படிச்சு அவர் இருக்கிற சத்தியங்களை அறிந்து பெரியவங்க நாம ஃபர்ஸ்ட் நடக்கணும். அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா வேர்ல இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும், குறிப்பா அப்ரஹாம் தாத்தா, ஈசாக் தாத்தா, யாக்கோபு தாத்தா, இங்க எல்லாரும் அவங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. அப்போதான் அவங்க பிள்ளைகளை கர்த்தர் பேசி பயன்படுத்தினாரு. அதே போல நம்ம குடும்பத்தை யோசுவா சொன்னது மாதிரி, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பேன் சொன்னது போல நாமளும் நம்மையும் நம் வீட்டாரையும் தற்கு பிரியமாய் ஆரோக்கியங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுத்து வாழணும். ஏன்னா நம்ம வாழ்ற நாட்கள் தீமை நாட்களாக, எங்க தீமையா இருக்கு, பாதுகாப்பே இல்ல, பரிசுத்தமே இல்ல, நீதியே இல்ல. அப்போ கர்த்தருடைய கோபம் பூமியின் மேல, அந்நியர்கள் மேல ஊற்றப்படும். அவங்களோட சேர்ந்து நாம அழிக்கப்படாதபடி, நம் பிள்ளைகள் அழிக்கப்படாதபடி காக்கப்படணும்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் அவர் வசனப்படி வாழ ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகளை கேட்ட அதை சிந்தித்து உணர்ந்து உண்மையா ஒப்பு கொடுத்து வாழ ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம்.